السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله العظيم العظيم. குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இன்னும் அவருடைய தூதுவரின் வழிகாட்டுதலின்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அதில் பெருத்தலைகள் நமக்கு கூறியிருக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் ஒவ்வொரு தினமும் கேட்டு அதை எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கும் ஒரு விஷயம், ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதத்திலேயுமே மனித சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். மனிதன் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நபியினுடைய வாழ்க்கை ஏற்றதாக இருக்கும். காரணம், நபியவர்கள் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் அதை எடுத்து வாழ்ந்து அதை எடுத்து அவன் நடந்தான் என்று சொன்னால் அதை அவனுக்கு வெற்றி பயக்கும் விஷயமாக, இன்னொன்று அவனை ஒரு முழு மனிதனாக ஆகி தருகிறது. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே இருக்கின்ற எத்தனையோ நபர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை சுட்டிக்காட்டியதை வாழவும் கூறியிருக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், ஏழ்மையாக வாழச் சொல்லினார்கள். அதே போன்று சஹாபாக்களில் சிலர் ஏழ்மையை கடைபிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரகாரத்தனமான முறையிலே சில பல விஷயங்களை செய்தார்கள். அந்த சுன்னத்தை, அந்த வழிமுறையை பின்பற்றிய தோழர்கள் சிலர் பணக்காரத்தன்மையை மேற்கொண்டார்கள். அதே போன்று எண்ணற்ற பல தன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபின்பால் எடுத்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே ஒரே ஒரு சுன்னத்து நபியவர்களிடத்திலே இருந்தது. யார் உணவு கேட்டினும் நபியவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதைத்தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக வழக்கமானதாக இருந்தது. இதே சுன்னத்தை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்தார்கள்? எடுத்து நடந்தார்கள். அவருடைய வரலாறை நம்மெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு வறுமையிலே வாழ்ந்தார்களா? ஆனாலும் இந்த வறுமையிலும் கூட ஒரு சந்தோஷமான வாழ்வா என்று நாம் எல்லாம் வாயடைத்து போகும் அளவிற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரிதை, அவருடைய வரலாறு நம்மின்பால் மிக மிக ஈர்க்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டிய சந்தோஷம் பெறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு வசனத்திலே சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? இதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை வீட்டிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு நோக்க என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு அதை நீங்க வேண்டும் என்று ஒரு நியத்து வைத்து 3 தினங்கள் நோன்பு நோக்க ஆசை வருகிறார்கள். அந்த 3 தின நோன்பு அவர்களுக்கு நோன்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டிலே சென்று பார்க்கிறார்கள். வீட்டிலே எந்தவித உணவு பண்டத்திற்கான வழி இல்லை. உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யஹூதியிடத்திலே சென்றார்கள். பஞ்சை வாங்கினார்கள். அதை திரித்து நூலாக்கி அதை கொடுத்து அதில் வரும் தீனார்களை, அதில் வரும் திரகங்களை கொண்டு வந்து ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோதுமை அல்லது ரொட்டி மாவை வாங்கி வந்து ஹதரத் ஃபாத்திமா நாயகியிடம் கொடுத்தார்கள். அந்த ரொட்டி மாவை எடுத்து ரொட்டி சுட்டார்கள். 3 ரொட்டி வந்தன. அந்த 3 ரொட்டியை வீட்டில் வைத்து அவர்கள் இஃப்தார், அதாவது அவர்கள் நோன்பு நோக்கும் சமயம் முதலாக சகர் வைக்கின்ற நேரம், சகர் வைக்கும் பொழுது அந்த 3 ரொட்டியை சாப்பிட ஆயத்தமாகிறார்கள். முதலில் ஒரு எத்தீம் வந்து கதவை தட்டுகிறார். என் ஈரக்குலையினுடைய, என்னுடைய நபியினுடைய ஈரக்குலையாரே ஃபாத்திமா நாயகி, நான் ஒரு எத்தீம் வந்திருக்கின்றேன். நான் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆகின்றது, பசிக்கின்றது, ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்க உடனே அன்னை ஃபாத்திமா நாயகி தான் தன்னுடைய கணவர் வைத்திருந்த 3 ரொட்டியும் எடுத்து தியாகித்தார்கள். அன்றைய தினம் தண்ணீரை குடித்துவிட்டு நோன்பு நோட்டு விட்டார்கள்.
இரண்டாவது நாளும் கிடைக்கிறது. அதே போல் அலிரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதே யஹூதியிடம் சென்று தன்னுடைய வேலையை செய்து தனக்குரித்தான கூலியை வாங்கி அந்த மாவை வாங்கி வந்து ரொட்டி சுடப்படுகிறது. ஆயுத்தமாகிறார்கள். இரண்டாவது நாளிற்கான சஹருக்கு. இரண்டாவது நாள் சஹரில் இருக்கும் பொழுது ஒரு கைதி வருகிறார். ஒரு கைதி வந்து, நாயகத்தினுடைய குடும்பத்தினரை, நான் ஒரு கைதி வந்திருக்கின்றேன். நான் சிறையில் சாப்பிட்டது கொஞ்சம்தான், எனக்கு வயிறார பசிக்கின்றது, எனக்கு ஏதேனும் உணவளியுங்களே என்று கேட்க, உடனே நாயகி அவர்கள் எதையுமே யோசிக்காமல் தன்னிடம் இருந்த 3 ரொட்டிகளை எடுத்து தியாகம் செய்து அன்றும் அவர்கள் நேரை படுகிறார்கள். 3வது தினமும் ஆகிறது. இறுதி நாள் வந்தவுடன் ஒரு நல்லவர் நிலையார் வருகிறார். தன்னிடத்திலே கேட்கின்றார். 3வது நாளும் அதே போன்று அந்த 3வது நபருக்கும் அதே போன்று கொடுக்கப்பட்டது. சுமார் 3 நாட்கள் தங்களுடைய குடும்பத்திலே ரொட்டி உண்ணாமல் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரே ஒரு காரியம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு பிடித்தது. உடனே வசனத்தை இறக்கிவிட்டால் وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلى حُبِّهِ, என் பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எவர்கள் உணவளித்தார்களோ, யாருக்கு? அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன், மிஸ்கீனுக்கு, யதீமன், யதீமுக்கு, அசீரா, கைதிக்கு, இந்த மூவருக்கும் என் பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உணவளித்த அந்த குடும்பத்தினரை நான் பொருந்திக் கொண்டேன். யார் ரசூலுல்லாஹ், நீங்களும் பொருந்திக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த வானவர்களும் பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக வீர வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தியாக வசனத்தை இறக்கி காட்டினார். அன்பானவர்களே, நாயகி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஒட்டுமொத்த வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் கலங்கும். காரணம் ஏன் தெரியுமா? அவ்வளவு மேன்மையான தியாக வாழ்க்கையை வாழ்ந்திட்டவர்கள். நபி அவர்களுடைய ஈரக்குலை என்று அழைக்கப்படும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா உடைய ஒவ்வொரு வரலாறுகளையும் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலமெல்லாம் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அதை கேட்கவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் வருகிற தினங்கள் அன்னவருடைய வரலாறுகளை பகிர்ந்து கொண்டு அன்னவர்களை போன்று நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய மனைவிமார்களையும் நம்மை பார்த்தெடுத்த அனைத்து வாரிசுகளையும் இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நாமும் இறைப்பொருத்தத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மிக பெரும் தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.